ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாம்பார் சாதத்தை டெய்லி பண்ணி கொடுங்க. உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம இன்றைக்கி வரகு நான் வரகரிசியில் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அது பச்சரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி தாங்க. அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகுளுந்து போட்டு ஜீரகம் மிளகு இதை போட்டு அது கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க நம்ம போட போகிறோம். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோங்க. வறுத்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. அது கூடவே தக்காளி போட்டது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறங்க. அது எப்பயுமே நம்ம தக்காளி போடுறப்போ உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள் இருக்கு இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரி எந்த காய் வீட்டில் இருந்தாலும் அந்த காய் அதிலேயே போட்டுருங்க. ஏன்னா குழந்தைங்க பெரும்பாலும் காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த பொங்கலில் காய் நல்லா குழஞ்சி போய் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் இதை அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம பாசிப்பருப்பும் அதில் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டாச்சு. இப்போ நாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கலராக இருக்கும்ல. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் கூட டெய்லி சாப்பிடலாம். இதாங்க வரகரிசியில் உள்ள இது புழுங்கல் அரிசிங்க. வரகரிசி பச்சரிசி கிடையாது, இது புழுங்கல் அரிசி. இதை நம்ம இதில் போட்டுட்டு ஒரு 4 விசில் நல்லா வச்சுருங்க. 4 விசில் வச்சதுக்கப்புறம் அந்த காயெல்லாம் நல்லா குழஞ்சி நம்மளுக்கு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியாக தாங்க இருக்கணும். ஏன்னா வரகரிசி மட்டும் தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் இது ஆறுறப்போ கெட்டியாகும். நீங்கள் ஊத்தையிலே கெட்டியாக வச்சிட்டிங்க அப்படின்னா நிஜமாக அது இதாகவே இருக்காது. அதனால தண்ணியாகவே நீங்கள் எடுத்துக்கிறங்க. கொஞ்ச நேரம் ஆனால் போதும், அது இருகல் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் வீட்டிலேயே போட்ட வடகுங்க. இது எப்படி போடணும்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.